அப்படி இருக்க மாத்திரத்திலே அருகாமையிலே காவல் இருப்பான். எங்கே சென்றிருக்கின்றான்? அவன் காலம் தாமத்தை கண்ட காலம் முடியவில்லை. அவன் வருகிறதை பார்க்க வேண்டும். பார்க்கலாம் பார்க்கலாம் பார்க்கலாம். அருகாமையில் காவல் எங்கே சென்றிருக்கிறார் தெரியவில்லை. அழைத்து பார்க்கலாம். மகாராஜா கட்டி வாய் குடிச்சு கட்டி கூட முடியாது. ஏண்ட பையன் நேரம் கழிஞ்சு நேரம் கழித்து வந்தா அதான் ஏண்ட நேரம் கழிச்சு வந்தா அப்படின்னு மகாராஜா நீங்க கேட்க முட்டாயா ஓஹோ நேரம் கழிச்சு வந்த அப்படின்னு மகாராஜா நீங்க கேட்க வேகமா தான் வந்த வரும்போது பாருங்க மகாராஜா நீங்க வர சொன்னதா வந்து சொன்னவன் தோட்டி அவசரமா என் போட்டு எடுத்து மாட்டி இங்க வரதுக்காக வேண்டி கிளம்பிட்டேன். உடனே என் கையை வந்து பிடிச்சிட்டா என் பாட்டி அவன் அந்த சமயம் கேட்கறா 10 கஜம் சீட்டு அவனுக்குன்னா பண்ருட்டி சினிமாட்டாங்க அட்டி எடுத்து கொடுத்த 10 கஜம் சீட்டு. அந்த சீட்டுல பாருங்க என் பொண்டாட்டிக்கு என் பாட்டிக்கு பெருத்த போட்டி அந்த போட்டியில அந்த சீட்டு வயிறு இந்த ஆண்ண மாட்டி கிழிஞ்சு போட்டு சொல்லுங்க என் முகத்துக்கு நேராவா ஐயோ கிழிஞ்சு போட்டு இங்கயா அதை உண்மை தைகளை காட்டி ஒன்னா கூட்டி ஒரு சின்ன தைகள் ஓட்டி திரும்ப பொட்டு வச்சு பூட்டி வந்து பாக்குறேன். அது வரைக்கும் நீங்க அனுசரிச்சு சும்மா இருக்கணும் அந்த சீ போட மாதிரி ஒரு மாமுட்டி அப்படி வந்தனுங்க பேட்டி ஓஹோ நான் கேட்கறது ஒரு கேள்வி. ஆமா அதுக்கு மணி அள்ளி வாரி வீசி விட்டா ஆமாங்க அதனால உன்னை நான் என்ன பாராட்டுகிறேன். ஐயோ நிஜமாலுமா ஆமா இப்பயா இப்படின்னா என்ன பாராட்டுகிறேன் ஆசையா இருக்கும் மகாராஜா. இப்பயா பண்ண போறீங்க ஆமா என்ன பண்ணணும் பாராட்ட போறேன் நீங்களா என்னையா சரி உட்கார வச்சு ஆடுறீங்களா நிக்க வச்சு ஆடுறீங்களா பாராட்ட போறான்றீங்களா ஆமா உட்கார வச்சு ஆடுனா சந்தோஷமா இருக்கு அப்ப நிக்க வச்சு ஆடுறீங்க
சினிமா கூட கிடையாது. ஐயா வீடியோவில் காட்டுறாங்க. எப்படி தமிழ்நாடு உலக சுற்ற வாலிபன் அடிமை பெண்ணு நாடோடி மன்னன் படகோடி பாட்டுக்கு பாட்டு எடுத்தா பாடுவதை கேட்டாயோ துள்ளி வரும் அலையே நீ போயிட்டு என்ன சொன்னாங்க? நம்முடைய நாடு இது தமிழ்நாடு. அதான் நம் நாடு. அப்ப இது என்ன வெளிநாடா? இது என்ன ஆப்கானிஸ்தானா? இவன் நம்முடைய நாடு இது நம் நாடு. அப்படி என்ன அந்த நாட்டுக்கு பேரே கிடையாதா? எனக்கு தெரியாது. இது எந்த நாடு, எந்த ஊர், எந்த தெரு? நீங்க யாரு? எங்க அப்பா யாரு? உங்க அப்பா யாரு? உங்க அப்பா யாரு? அடி மோத்தா. ஐயோ 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 அம்மாடா 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 உங்க அம்மா யாரு? நீ எப்படி பிறந்த? எந்த வழியா வந்த? வழிமுறை என்ன? உன் தலைமுறை என்ன? உன் தத்துவம் என்ன? உன் குலம் என்ன? உன் கோத்திரம் என்ன? என்ன தெரியாதா? புரியாதா? அப்பா யாருன்னு எழுத மாட்டேன். இந்த ஊருக்கே தெரியும். ஊருக்கே தெரியும். ஆமாங்க. எப்படி தெரியும்? உங்க அப்பா யாருன்னு இந்த ஊர் சனம் பூரா போய் உங்க அம்மாவை கேட்டா தெரியும். எங்க அம்மாவை எங்க அம்மாவை உங்க அம்மா எவ்வளோ வச்சிருந்தா? உங்க அம்மா எத்தனை பேரை வச்சிருந்தாலும் எனக்கு தெரியும். ஐயோ 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 எங்க அம்மா ஏங்க உனக்கு மட்டும் இல்ல, எனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே தான். பெத்தவ தான் சொல்லணும் அப்பா யாருன்னு. ஐயா போறா போறான் அப்பா அப்படின்னு பெத்தவ சொல்லணும். முந்தானே எவ்வளவு வச்சாலும் பெத்தவ சொல்லணும். அதுக்கு போய் பையா ஐயா பையா பெத்தவ சொல்லுவாங்க. இது எந்த நாடு தெரியுமா? எந்த நாடு? இதுதான் கனிஷ்ட பாதாள இலங்கை. ஆமா, இது அரசாட்சி செய்யப்படுகிறாங்க. மகிமை பொருந்திய மகிமை பொருந்திய மகிமை பொருந்ததுனாலே மகிழாவன். ஆமா, என் நேரமும் மயில் வடிவில இருந்து ஊரை ஏமாத்துறாங்க. எதிரிகளிலே இருந்து தப்பிப்பதற்காக. ஆமா, அது மட்டும் கிடையாது. மந்திர இந்திர தந்திர தாளத்திலே கை சேர்ந்தவன். மாயாஜாலத்திலே மந்திர இந்திர தந்திரத்திலே கை சேர்ந்த கூடு விட்டு கூடு பாயும் தன்மை கொண்டவன். கூடு விட்டு கூடு பாயும் தன்மை. ஆமா, நினைச்ச நேரத்துல நினைச்ச உரிமை எடுக்கக்கூடியவன். நினைச்ச நேரத்தில் நினைச்ச உருவம் வருவார். இவர்தான் மயில் ராவணன் கண்டுபிடிக்க முடியாது. கேவு கொஞ்சம் ஆடா போய் ஆடா வருவார். ஆடா வருவார். மயிலா வருவார். சிங்கமா வருவார். அடியா வருவார். கழுதியா வருவார். சோரி பிடிச்ச நாயா வருவார். நாய் 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 எந்த நேரத்துல எந்தெந்த ஊர் வரும்? ஐயா முந்தா நான் என்ன ஆச்சு தெரியுமா? நீ இங்க வந்துட்டியா? வீட்டுல போய் கதவு தட்டுறாங்களா? வீட்டுல யாரும் இல்லையா? நடராஜ கோயில் பணியில நினைக்க உருவங்களை அது மட்டும் கிடையாது. சொத்துப்படி நிபந்தனை. சொகுபடியா? ஆமா, அது என்ன சொகுபடி? யாரிடத்திலும் ஆயுதம் ஏற்றி சண்டை செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. ஐயோ, ஒருத்தன் வந்தா அடிக்கலாம். ஆமா, ஒரு 1000 பேர் வந்தா சண்டை போடுறது இல்ல, அவசியம் கிடையாது. சொத்து போடி எடுத்து ஊதினா போதும். ஆவி பட்டமல்லா மூச்சாய் விடுவார்கள். என் தாய் யார், என் தந்தை யார் அப்படி என்று தெரியுமா? நீங்க சொன்னதானே தெரியும். யார் தெரியுமா? என் தந்தை யாரு? என்று அரக்கணக்கா கும்பி நாசி என்ற தாய்க்கு அம்மா பேரு. ஆமா, கும்பி நாசி. என்ற தாய்க்கு பிறந்தவர் தான் இந்த மகிமை பொறிந்த மகிழ்ந்தாவர். இந்த பாதாள இலங்கைக்கு எதிரிகள் யாரும் வர முடியாது. ஏன்னா எதிரி வந்தா நம்ம உயிருக்கு ஆபத்து. அதனால பரவடமான ஒரு வழி, ஒரு சின்ன வழி இருக்கு. அது யாருக்கும் தெரியாது. தேவர் மூவருக்குமே தெரியாது. ஆனா அந்த சின்ன வழி உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அது என்ன? அது சின்ன வழியா? அந்த வழியை எனக்கு சொன்னான். ஆபத்து போகவும் இல்ல. அப்படியா? சரி, வழக்காக சொல்ல. 7 கடலுக்கு அப்பால் ஒரு கருங்கடல் தீவு. கருங்கடல் தீவு. அங்க ஒரு தாமரை தடாகம். ஒரு தாமரை தடாகம். அதுல ஆயிரம் தாமரை மலர்கள் பூத்து குலுங்கும். தாமரை பூ நிறைய பூத்திருக்கும்.
ஒரே பூ மட்டும் வித்தியாசமா தெரியும். அது எப்படி தெரியுமா? எப்படி? 1000 இதழ்கள் குவிந்து விழுந்ததாகும். 1000 இதழ்கள் விரிந்து விழுந்ததாகும். இருக்கும். அது எவனை கண்டுபிடிக்க முடியுமா? அதான் கேட்கிறேன். எவனோ ஒருத்தன் கண்டுபிடிச்சிடறான். கண்டுபிடிச்சா வர முடியுமா? எப்படி வர வேண்டும்? எப்படி? அந்த பூவை கிள்ள வேண்டும். பூவை கிள்ளினா அந்த தண்ணீர் வழியாக வர வேண்டும். தாமரை கண்டு வையா எவனோ வர முடியுமா? அதான் கேட்கிறேன். எவனோ ஒருத்தன் பார்த்து வந்துடுறான். அப்படி வந்துட்டா என்ன பார்க்க முடியுமா? இதை செஞ்சுக்க முடியுமா? முடியாது. என்ன பண்ணும்? அந்த முதற்பட்ட பயன்படியே மச்ச வல்லவன் மச்ச கருப்பன் காவல்காரன் மற்ற கருப்பன் அவனை வெல்லவோ கொல்லவோ திரு மூர்த்தியாக முடியாது. மாமிக்கு மாமி உண்டு, சாமிக்கு சாமி உண்டு. வல்லவனுக்கு வெள்ளம் வையகத்தில் உண்டா? அவனே ஒருத்தவன் வெண்ணுறான். அப்படி என்ன பார்க்க முடியுமா? அதானே. இரண்டாவது பட்ட பயன்படி வெக்கல வீரர்கள் வெங்கல வீரன் ஆளு நிக்கிறது தெரியாது. உண்மை. எதிரி போயிட்டான்னா அவனை பிடிச்சி நொறுக்கு நொறுக்கு நோடிக்கிறான். அவனையும் ஒருத்தன் ஏமாத்திடுறான். அவங்க பார்க்க முடியுமா? மூணாவது பட்ட பயன்படி துளேந்திரம் சுரேந்திரம் இடம் போடுறது. உண்மை. எதிரி வந்து காலை வச்சான்னா அதையும் ஒருத்தன் ஏமாத்திடுறான். வந்து விட்டால் பார்க்க முடியுமா? பார்க்க முடியுமா? அதை பார்த்தாயா? இங்க யாரு இருக்கிறா? நான் அனைத்து பத்திரகாளி அம்மன் தாயே. உலகம் போட்ட ஆத்தா அன்னை ஆதிவரா சக்தி வீரமாங்காளி பத்திரகாளி அம்மா அவனை என்று பலியேற்றுக் கொள்வோம். குதிரை பலி ஏற்றுவோம். அதனால தாங்க உங்களை கேட்டேன். நாம எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் அம்மனை வணங்கி விட்டு இந்த அம்மாவை வணங்கணும். ஆமா அந்த ஆத்தா சக்தி ஒன்று சமய மதனாரா இருக்கிறா. உண்மை. ஆமாங்க. அப்படியா? நாகாத்தம்மனா இருக்கிறா, அங்காளம்மனா இருக்கிறா. அப்படி எல்லாம் விதவிதமா நம்ம சக்தியா இருக்கிறா. நீ கூப்பிட்டா அந்த ஆத்தா இங்க ஆடி வருவா. வேற வருவா. ஆடி வருவா. உண்மையா? வேம்பா வந்து வினை தீர்ப்பா. அப்படியா? பாம்பா மாதிரி வந்து படையெடுத்து ஆடுவா. அப்படியா? ஆகட்டுமே. ஆத்தாளை வணங்க வேண்டும். சக்தி வந்து சமய பதினாறு காஞ்சியிலே காமாட்சி, மதுரையிலே மீனாட்சி, காஞ்சியிலே விசாலாட்சி, மேல் மருவத்தில் ஆதிவரசக்தி. என்ன பண்ற? யாரு பண்ற? அறிவு வச்சவனா? சாமி காட்டுறாங்க. சாமியா? அம்மா தாயே அது காட்டு. கல்புரை எரியுது. பாத்துக்க. யாருமா? என்ன பண்ற? அங்க காட்டுறா, நீங்க பாருங்க. அறிவு வச்சவனா? ஆத்தாளு காட்டு, நீங்க காட்டுறியா? தாயே ஓ வரலாது வாடியப்பா. நீங்க வந்து நல்லது கேட்டது சொல்லணும். உண்மை. நேற்று திருநா எப்படி நடந்தது, எப்படி பூனை ஊத்துனாங்க, அப்படி ஓடிவா ஓடிவா. ஓ ஐயே அம்மா அல்லவோ பல்விளைவோ, அம்மா அல்லவோ பல்விளைவோ, அந்த வயதில் பிறந்த தொல்லைவோ, ஓவோ ஓலா உயரம்போ, நல்ல குணமதியம் மாமரக கோபுரத்தில் இருக்கிறோம். எங்கள் செல்வ கணவனியே கையெழுத்தா. அம்மா சீர்வரு மலையேறு, அம்மா சீர்வரு மலையேறு, அந்த இன்பத்தாலே தேசம் எங்க நின்று நின்றால் திரளான
பங்காளி நம்ம உடுக்கைக்காரரு எல்லாம் வந்து நமது நல்லூர் பாளையம் நேற்று சீரும் சிறப்புமா செடல் வச்சிருக்கோம். சாகை வார்த்தை நடந்தது இல்லையா? அதுக்கு பம்பை உடுக்கை நம்ம பிரபு ஐயா மக்கள் வெங்கடபாடி குழுவை சேர்ந்தவர்கள் வந்து நமக்கு மரியாதை செலுத்துறாங்க. மன்னவர்களுக்கு நமது கிராம பொதுமக்கள் சார்பாகவும் நமது கலைக்குழு சார்பாகவும் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நமது நெருங்க வாசிக்கும் முகாஜ பருவூர் ராஜேந்திரன் அவர்களுக்காகவும் வெங்கடபதி அவர்கள் கொண்டாடி போட்டு கௌரவிக்கப்படுகிறார். பிரபு அவர்கள் வெங்கடபதி கொண்டு இருக்கும் நமது கலைக்குழு சார்பாக. ஆமா, நமது தமிழ்நாடு கலைத்தாய் அனைத்து நாட்டுப்புற கலைஞர்கள் மாநில நல சங்கம் இளைஞரணி தலைவர் இளைஞரணி செயலாளர் கடலூர் மாவட்டம் எம்ஜிஆர் பிரபு ஐயா அவர்களுக்கும் நமது கலைக்குழு சார்பாக அன்பான வணக்கம். ஆத்தா வந்தா சொல்லிருங்களா? ஆமா, ஆத்தான்னா எந்த பணியும் பார்த்தீங்களோ எந்த பணியும் வைக்கல ஆத்தாரு இருந்தாலும் ஆட்களை அடங்கி விட்டு நாட்டை ஒரு கண்ணாகவும் ஐயா வீட்டை ஒரு கண்ணாகவும் பார்க்க வேண்டும். மக்களையும் பார்க்கணும், நம்ம வீட்டு குடும்பத்தையும் பார்க்கணும். ஆமா, அதுதான் மன்னன். நான் என்னதான் அரக்கர வம்சத்திலே பிறந்தாலும் அரக்கர் குலத்திலே பிறந்தாலும் நமது நாட்டு மக்கள் அரக்கர் குல பிறந்தவங்க. ஆமா, சௌரியமா இருக்கிறாங்க. வீட்டையும் பார்க்கணும். ஆமாண்டா. எப்படி எனக்கு திருமணம் ஆகிவிட்டது. கல்யாணமா? ஆமா. அப்புறம் எல்லாம் பண்ண வேண்டிய நேரத்துல பண்ண வேண்டியதுதான். யார் தெரியுமா? யார் அவங்க? அதிவர்ணமாதான். ஓ, மகாராணி அதிவர்ணமாலா. எங்கள் இருவருக்கு திருமணம் ஆகி சில காலத்திலே ஒரு அழகான பெண் குழந்தை வந்து பிறந்தது. மகாராஜா நல்ல குடும்பத்துக்கு பொண்ணுதான் பிறக்கணும். அப்பதான் குடும்ப வித்தியாசம். சரி, பொண்ணு அந்த குழந்தைக்கு பேர் என்ன தெரியுமா? என்னது? அதிரூபாவதி. எப்படி பாருங்க, மயில் ராவணனுக்கும் அதிரூபாவதிக்கும் அதிவர்ண மாலாவுக்கும் பொருந்த பொண்ணு அதிரூபா. இருந்தாலும் அவளா என் மகளுக்கு காலாகாலத்தில் திருமணம் செய்ய வேண்டும். ஏன் என்ன பண்றீங்க? எதனா ஆயிடு போகுது. வயசுக்கு வந்துட்டா ஓ பொண்ணு. ஐயோ வயசுக்கு வந்துட்டா அதனால உன் பொண்டாட்டி தூக்க மாட்டி செத்துட்டாங்களா? ஐயோ, என்ன போன என் தசையா எடுத்துறியா? மாமா வயசுக்கு வந்தா அம்மா அம்மா வயசு வந்துட்டீங்க. வயசுக்கு வந்துட்டான். ஆமா, உடம்புக்கு எதனா ஆகி போச்சா? எதுக்கு? இல்ல கண்ணு தெரியாம போயிட்டா? இல்ல தலைமுடி கொட்டிக்கிச்சா? ருதுவா இருக்கிறது. ருதுவா? ஆமாண்டா. பெருமைக்காய் போச்சு சொல்லுங்க. வயசு பொண்ணா ஆகி போச்சு. அதனாலே சரி விடு. அதனாலே பொண்ணா போனது அது வரத்தான் செய்யும். அதை நின்று நிக்காது. அது யாரையும் கேட்காது. அது இஷ்டத்துக்கு தான் வரும். வந்துட்டு எவனையும் கேட்கலாம். அது யாரை போய் கேட்க வயசு கேட்காத வரத்தான். அது மாதிரி கேட்காத வரத்தான் நம்ப முடியாது. நம்மளுக்கு ஒரு வார்த்தை கேட்டு வந்ததுன்னா அதெல்லாம் நம்பலாம். சரி சரி, உன் மகன் வயசுக்கு வரும்போது ஒண்ணு கேட்டுக்கா. அப்புறம் எப்படி அது வயசுக்கு வந்து சொல்லிச்சு. என்ன நான் வயசுக்கு வந்துட்டு பாருங்க. அது அப்புறம் அதை பத்தி கேட்டு